your feet, own your style. பெங்களூர்ல இடம் வாங்கணுமா? ஈடன் ஃபார்ம் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வாங்க. We sell, we buy. Call now 98457 98456 12144. அழகான வீடுகளை கட்ட வேண்டுமா? குறைவான செலவில் வீடுகளை கட்ட வேண்டுமா? ஈடன் ஸ்கொயர் பில்டர்ஸ்க்கு வாங்க. கால் நவ் 98457 98456 12144. Livia, a holistic health center. I was a vanishing note in the song that you wrote. Your harmony grew far from me and faded. I was the pen to your sword. I completed the chord. Hi guys, welcome to Your Choice Travel Vlog. இன்றைக்கி நம்ம மேகமலைக்கு போகிறோம். நான் உங்கள் ஃபீல் பேசுகிறேன். மேகமலைக்கு எப்படி லோ பட்ஜெட்டில் போகலான்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், இப்போ நம்ம மேகமலைக்கு போய்ட்டுருக்கோம். ஆன் த வே இருக்கோம். மேகமலைக்கு ஆக்சுவலி வந்து பஸ்ஸு வசதி கொஞ்சம் கம்மி தான், டைமிங் பஸ்ஸு. ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு பைக் ஒன்று வாங்கிட்டு போய்ட்டுருக்கோம். அந்த வே செம்மையாக இருக்குது, ரோடு செம்மையாக இருக்குது. பார்க்கலாம் வாங்க. I tried to shout, but my voice went ooh. ஹாய் கைஸ், இப்போ நம்ம மேகமலை அந்த செக் போஸ்ட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்மெட் இல்லாமல் மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க, அலோடு இல்லைன்ட்டு. அதனால் இங்கேயே பக்கத்துலேயே ஹெல்மெட்டு வாடகைக்கு கிடைக்குது. ஒரு ஹெல்மெட்டு 50 ரூபா. ஸோ இதுதான் அந்த இடம். நீங்கள் வந்துட்டு வாடகைக்கு இங்கே கூட வாங்கிட்டு ஹெல்மெட் போடலாம். ஸோ நாங்கள் 2 பேர் போகிறோம்னா 2 ஹெல்மெட் வாங்கியிருக்கோம் 100 ரூபா கொடுத்து. ஸோ இந்த செக் போஸ்ட்டில் நம்ம காருக்கு தான் வந்து செக்கிங் பண்ணிவிட்டு புக்கெலாம் காட்டணும், வண்டிக்கு அப்படியே போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மேலே போகலாம். ஹெல்மெட்டு கண்டிப்பாக நம்ம போடணும். ஏன்னா வந்து மேலே வந்து செக்கிங் இருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சாயந்தரம் 6 மணிக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் வந்துடணும். 6 மணிக்கு மேலே வரக்கூடாது, 6 மணிக்கு உள்ளே வந்துடணும். ஏன்னா வந்து இந்த அனிமல்ஸ்க்கெலாம் தொந்தரவு இருக்கான்னு சொல்லி ரூல்ஸ் இருக்குது. ஹாய் கைஸ், நம்ம மேகமலைக்கு பக்கத்தில் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேகமலைக்கு போயிடுவோம். ஸோ இங்கே வியூ நல்லா இருந்துச்சு, நின்று நம்ம பார்த்துட்ருக்கோம். செமையாக இருக்குது வியூவு. நீங்கள் மேகமலைக்கு வரணும் அப்படின்னாக்கா தேனி டிஸ்ட்ரிக் வந்துடணும். தேனிக்கு வந்துட்டு அங்கேருந்து நீங்கள் சின்னமன்னூர் வழியாக இங்கே வரலாம், மேகமலைக்கு வரலாம். அப்படி இல்லை மதுரைக்கு வந்தீங்கன்னாக்கா மதுரையிலேருந்து வரலாம். காரில் இல்லாட்டி பைக்கில் வரணும். பைக்கு உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வந்து மதுரையில் தான் கிடைக்கிது. ஸோ மதுரைக்கு வந்து பைக்கில் வரலாம், இல்லை தேனியில் வந்து நீங்கள் கார் ரெண்ட்டு கூட எடுத்துகிட்டு வரலாம். செமையாக இருக்குது. அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18 ஏர் பின் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நல்ல வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா ஈஸியாக வரலாம். ஏன்னா ரொம்ப டாப்பாக இருக்குது, ஸ்லோப்பாக இருக்குது. ஸோ பட் சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னாக்கா வாங்க மேகமலைக்கு உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே பாருங்கள், மேகமாக தெரியுது. Why did you edit me out? Was I playing too loud? Was I off key? Or was I just repeating? You could have asked me to change. This was your arrangement, but there wasn't space, so you erased me. Now I go ஹாய் கைஸ், இப்போ நம்ம மேகமலைக்கு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு
இங்கே வந்துட்டு ஹைவேஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ செம்மையாக இருக்குது இங்கே வியூ, நல்லா நிறைய மவுண்டன். அங்கே பார்த்தீங்கன்னா லேக் ஒன்று இருக்குது. இங்கே மேகமலை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, மேகமலை அந்த பேர் வந்து மேகங்கள் வந்து இந்த மலைகள் மேலே எப்போவுமே இருக்கிறதுனால மேகமலைன்னு நல்லா பேர் வச்சுருக்காங்க. 2009 இந்த இடத்த வந்து தமிழ் அரசு சுற்றுலாத்தலமாக அறிவித்தாங்க. ஆனால் இங்கே வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் யாரும் வர்றதில்லை. காரணம் என்னன்னாக்கா, இங்கே தங்குற வசதி குறைவுன்றதுனால என்னவோ வந்துட்டு, அதாவது டே டைமில் வந்து டெய்லியே வாபஸ் போகிற மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் இங்கே வந்து ஸ்டே பண்ணாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தமிழ்நாடு அரசு இந்த இடத்த வந்து ஒரு கவனமாக எடுத்து இங்கே நிறைய ஹோட்டல்ஸாக கட்டுறதுக்கெலாம் அனுமதி கொடுத்து அதெல்லாம் பண்ணாங்கனாக்கா இந்த இடமும் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு நல்ல பெரிய பிளேஸாக இருக்கும். அந்தளவுக்கு இங்கே ரொம்ப ரம்மியமான இடங்கள் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இங்கே இருக்கிற ஜனங்க வந்து இந்த டீ எஸ்டேட் நம்பி தான் இருக்கிறாங்க, அப்புறம் டூரிஸ்ட்டை நம்பி இருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற அங்கே வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே தான் வந்து இந்த ஜனங்க தான் தங்கியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இங்கே வந்து ஒரு 4-5 ஏரியாக்கள் இருக்குது. இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து டீ எஸ்டேட் மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருந்ததை வந்து கவர்மெண்ட் வந்து சில இடங்களை மட்டும் டூரிஸ்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையாக இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் வந்து பேச்சி அம்மாள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். இட்லி, தோசை, அப்புறம் வடை, டீ எல்லாம் அவைலபிள். இட்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இட்லி 7 ரூபான்னு விற்கிறாங்க, வடை ஒரு 6 ரூபா, தோசை வந்து 25 ரூபா. ரீசனபிளாக இருக்குது. தோசை தான் கொஞ்சம் விலை அதிகம், பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் நான்வெஜ் கிடைக்காது. உங்களுக்கு நான்வெஜ் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஃபோனில் ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வரும்போது சிக்கன் வாங்கி வந்து கொடுத்தா இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இங்கே நெட்வொர்க் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்என்எல் மட்டும் தான் நல்லா கிடைக்கிது. ஏர்டெல் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ நீங்கள் வரும்போது அது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு எதனா அவசியம் இருந்ததுனாக்கா பிஎஸ்என்எல் தான் பெஸ்ட்டு. ஏர்டெல்லு கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஹாய் காய்ஸ், நம்ம இரவங்கல்லார் வந்தாச்சு. கவர்மெண்ட் பஸ்ஸில் இந்த இடத்தோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ இங்கேருந்து ஆஃப் ரோடு தான், மண் ரோடு இருக்கும். நம்ம வந்து வேறு வெஹிக்கிளில் தான் போகணும். ஜீப்பு இல்லாட்டி டாட்டா சுமோ அந்த மாதிரி ஹையர் பண்ணிட்டு போனோம். பைக் இருந்தால் பைக்கில் போகலாம். ஸோ இந்த சுமோ ஜீப்போட காஸ்ட் பார்த்திங்கனாக்கா அரௌண்ட் ஒரு 2500 ருபீஸ் வரும். இதில் பார்த்திங்கனாக்கா 5லேருந்து 7 பேர் வரைக்கும் போகலாம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து உள்ளே போனோம்னாக்கா மணலாறு, அப்புறம் மகாராஜமெட்டு அப்படின்ற 2 இடம் வரும். ஸோ இந்த ரோட்டில் தான் இப்போ போனோம். ஆன் த வேல செம்ம பிளேஸ், செம்ம அருமையாக இருக்குது. நல்லா காற்றடிக்குது. டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு ஏரி, அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, ரம்மியமாக இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம மணலாறு பிரிட்ஜுக்கிட்ட வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குது. சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த தண்ணிக்கு நடுவில் இருக்கிற பிரிட்ஜு செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ரோடு கொஞ்சம் சரியில்லை, ரொம்ப மேடும் பள்ளமாக இருந்துச்சு. நல்ல பைக் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். ஆனால் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு செம்ம பிளேஸ் இது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே மேலே வந்து மகாராஜமெட்டு அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம அங்கே போகல, பைக் நம்மக்கிட்ட, ஏன்னா பைக்கு சரியில்லாதனால அங்கே போகலை. நேற்று தான் இந்த இடத்துல மழை பெஞ்சு ரோடெல்லாம் ரொம்ப சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த இடத்த அவாய்ட் பண்ணுறோம். அந்த இடமும் ரொம்ப அழகாக இருக்கும், செம்மையாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. மகாராஜமெட்டு வரைக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸு விடுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒர்க்கு நடந்துகிட்ருக்குதா சொன்னாங்க. சான்ஸ் இல்லைங்க, லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும். இயற்கை எவ்வளோ அழகாக இருந்தாலும் இந்த செயற்கையான பிளாஸ்டிக் அந்த இயற்கையோட அழகை கெடுக்குது. If there's no room for me in your doomed symphony,